இது உங்கள் கேலக்ஸ் அகாடமி சேலம். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ்க்கு உண்டான வேக்கன்சிஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து எதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரிலி பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து தேவைப்படுது. அதாவது கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு ஸ்டாஃப் வந்து தேவைப்படுதுங்க. ஸோ அது என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது ஒன்று வந்து ஆப்டிடியூட், அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் இல்லை ஜென்ரல் தமிழ்னு சொல்லுவோம். ஸோ குரூப் 2 குரூப் 4க்கு இருக்கக்கூடிய தமிழ் பேப்பருக்கு ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாஃப் வந்து தேவைப்படுதுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில கோர்சஸ்க்கு கண்டென்ட் மட்டும் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஓகேங்களா. ஸோ ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த இதுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து தேவையில்லை, கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ மெயினாக வந்து பார்க்கும்போது ஒன்று வந்து ஜென்ரல் சயின்ஸுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 அல்லது ஜியாகிரஃபி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கும் கண்டென்ட் வந்து தேவைப்படுது. ஸோ நம்மக்கிட்டே ஒரு சில கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மெட்டீரியல் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இல்லை அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது, அல்லது ஒரு சில சாப்டர்லேருந்து கொஷின் அதிகமாக கேட்குறாங்கன்னா அந்த கொஷின் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி வந்து இதில் இருக்கும். இது எஸ்பெஷலாக வந்து பார்க்கும்போது தமிழில் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுதுங்க. ஏன்னா இங்கிலீஷில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து பேஸ் மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ யாருக்கு வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஓகேவோ ஸோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் எங்களுக்கு வந்து நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். மற்ற இன்ஸ்டியூட்டில் அல்லது எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணுங்க. ஸோ அவங்களாம் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வித்தின் த சேலம் டிஸ்ட்ரிக் அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா. அவங்க ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸுங்கிறதுனால அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ஸ்டாஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான எக்ஸாம்ஸில் தேவைப்படக்கூடியது. ஸோ யாரெல்லாம் விருப்பம் இருக்குதோ ஸோ அவங்க வந்து ஒன்று கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து கேட்கலாம். ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஜிமெயில் அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ கால் பண்ண முடியலனாலும் நீங்கள் வந்து இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும். ஸோ வாட்ஸ்அப்போ அல்லது டெலகிராமில் உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் வந்து அனுப்பலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்கிறது மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். உங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, அதுக்கு அடுத்தது எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க, அதாவது ஸ்டாஃபா இல்லை கண்டென்ட் கிரியேஷனா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் பேங்கிங் செக்டாரில் ப்ரிலிமினரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டாஃபும் கண்டென்ட் கிரியேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுதுங்க. ஸோ ஐபிபிஎஸ்சில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏஎஃப்ஓ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஒன்லி அதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பேங்கிங் எக்ஸாமுக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் காமனாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது ஸ்டாஃப் வந்து ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், அதே மாதிரி அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஸ்டாஃபாக இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் என்ன பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து பெட்டர் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறது தான் இங்கே ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது. ஆன்லைன் கிளாஸுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள வச்சு நம்ம ஆன்லைன் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்ங்கிறதுனால அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மற்ற இன்ஸ்டியூட்டில் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணுங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேங்கிங் செக்டாரில் எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்கிற ஐடியா வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு யாராவது வில்லிங்காக இருந்தால் நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காண்டாக்ட் நம்பரோ அல்லது இந்த ஜிமெயில் நம்பருக்கோ உங்களோட டீட்டெயில்ஸோ இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணியோ நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து தேவைப்படுதுங்க. ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எங்களுக்கு வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப் பண்ணுறவங்களா இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து ரெண்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் டைப் பண்ணுறதாலும் இல்லை ஒன்லி தமிழ் மட்டும் டைப் பண்ணுறாங்களா அவங்களும் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு ஒரு சில ரெக்குயர்மெண்ட் வந்து ஒன்லி இங்கிலீஷில் மட்டும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆஃப்லைனில் இருந்தாலும் ஓகே, அதாவது இங்கே வந்து டைப் பண்ணுற மாதிரி ரெடியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஸோ அதேமாரி வீட்டில் இருந்தே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ண முடியும்னாலும் எங்களுக்கு வந்து ஓகே தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி 2 விதமான பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது.
ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு சில ஒர்க் இருக்கும். ஸோ இது வந்து ரெகுலரானா சொல்ல முடியாது. எங்களுக்கு எப்பப்பெல்லாம் ரெக்குயர்மெண்ட் இருக்குதோ அப்போ நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ டெய்லி பேசிஸில் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட்டில் பேஜ் வைஸு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பிஸ்ட்டுக்கு யாராவது வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரியே கொடுத்த நம்பருக்கு அல்ல ஜிமெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். திருப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்லேருந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.